தமிழகத்தில் அடுத்தடுத்து 3 மாவட்டங்களில் பெண்கள், குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனிடம் மேலும் விவரங்களை கேட்டறியலாம். மேடம் வணக்கம். தற்போது தமிழகத்தையே இந்த சம்பவம் முழுக்கியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் தமிழக அரசு முதற்கட்டமாக எடுத்த நடவடிக்கைகள் என்ன மேடம்? இந்த பாலியல் வன்கொடுமை பற்றிய அந்த துன்புறுத்தல் பற்றிய தகவல்கள் குழந்தைகள் அந்த உதவி மையத்திற்கு தொலைபேசி மூலம் அந்த புகார் வந்த உடனே நம்முடைய துறை, மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் இணைந்து காவல்துறையோடு இணைந்து உடனடியாக நடவடிக்கைப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளாருங்க. 8 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுல முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சிவராமனையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி இப்ப நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பள்ளி நிர்வாகம் எல்லாருமே கைது பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதே போல கோயம்புத்தூர்ல எடுத்ததுக்கும் உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறாங்க. மேடம், தொடர்ச்சியாகவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக சம்பவங்கள் நிகழ்கின்றன. இதனை நிரந்தரமாக தடுக்க தமிழக அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகிறது? நிரந்தரமாக இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாதுன்றது பிள்ளைங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துதான் இருக்கிறோம். இந்த பள்ளி நிர்வாகங்கள் இப்போ ஒரு பெண் குழந்தைகள் ஒரு இடத்துல தங்க வைக்கப்படுகிறாங்கன்னா நிச்சயமா அவங்களுடைய ஆசிரியர், பெண் ஆசிரியரும் உடன் இருக்க வேண்டும். இதுல அந்த மாதிரி இல்லாத நிலைமை தெரியுது பார்த்துக்கோங்க. பிள்ளைங்க மட்டும் இருந்தாங்கன்னு அதுல தெரிய வருகிறது. அதனால இனி பள்ளி கல்வித்துறைக்கும் நாங்க அறிவுரை கொடுத்துருக்கோம். இதை ஒரு சர்க்குலராகவே இந்த மாதிரி பெண் குழந்தைகள் படிக்கிற அந்த ஒரு டூரோ இல்ல ஒரு கண்காட்சிக்கோ இல்ல ஒரு போட்டிக்கோ போகும்போது கட்டாயமாக பெண் ஆசிரியர்களை இணைத்து அவர்களோடு தான் அனுப்பி வைக்க வேண்டும். அந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாகவும் நம்ம செய்ய வேண்டும் சொல்லிட்டு கல்வித்துறைக்கு நாங்க இன்னைக்கு அறிவுறுத்தல் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோங்க. துறை செயலர், இயக்குனர் மூலம் தொடர்ச்சியா 10, 9, 8 இருக்குது. ஆனா அந்த பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல இருந்ததுனால அவங்களுக்கால எங்கேயுமே சொல்ல முடியல, போன் பண்ண முடியல. அப்புறம் நாங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தப்பறதான் எங்க தாய் தகப்பன்ட்டு சொன்னோம்னு சொல்றாங்க. அதனால இந்த ஒரு அவல செயல், இழிவான செயல்ல ஈடுபடுறவங்கள நினைச்சு கூசுது, மனம் கூசுது, வெக்கமா தான் இருக்குதுங்க. இந்த அளவுக்கு பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்களேன்னு ஒரு எண்ணம் வருது. இனி நம்ம பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட அத்துணை பேருமே இந்த பிள்ளைங்க மேல, பெண் குழந்தைகள் குறிப்பாக அதிக அவங்க பாதுகாப்பில் கவனம் செலுத்தணும். அதே போல விழிப்புணர்வுன்றது எங்க துறை மூலம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இந்த நம்பர் தான் சொல்றோம், எல்லாம் உடனே போன் போடுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்பவும் அந்த ஆட்சித்தலைவர் கிருஷ்ணகிரி ஆட்சித்தலைவர் அந்த 1098க்கு யாருனாலும் இது மாதிரி இதுக்கு முன்னால இந்த நபரால் பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கப்பட்டவங்க யாருனாலும் தகவல் சொல்லுங்க, நம்ம உடனடியாக அது ரகசியம் காக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன் மூலம் இந்த கொடுஞ்செயல் ஈடுபட்ட நபர் மீது நம்ம கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியுங்க. அதையும் நம்ம செஞ்சிருக்கோங்க. மேடம், நீங்க குறிப்பிட்டீங்க பாலியல் தொல்லை தொடர்பா 1098 என்ற எண்ணிற்கு புகார் தரலாம் அப்படின்னு. கடந்த காலங்களில் இந்த எண்ணை தொடர்பு கொண்டா புகார் தர முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் கடந்த காலங்களில் இருந்துச்சு. இப்போ அது சரி செய்யப்பட்டிருக்கா மேடம்? எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்குங்க. எப்போதும் அந்த லைன்ல குழந்தைகள் இல்லைன்னா குழந்தைகளுக்கு தொடர்புடையவங்க யாருனாலும் அதுக்கு போன் பண்றாங்க, உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் பார்த்துக்கோங்க. எல்லா தலைமையகத்துல இருக்குது, எல்லா மாவட்டத்தோடையும் அதுக்கு இணைப்பு இருக்குங்க. உடனடியாக நம்ம நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மகளிர் காவல் நிலையம் மூலம் சொல்லி இல்ல துறை அலுவலர்களை நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேடம். தமிழகத்தில் அடுத்தடுத்து 3 மாவட்டங்களில் பெண்கள், குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நம்முடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கருத்துக்களை தெரிவித்தார்.